காவல்துறைனா உங்க மனசுல பெரிய கும்பாதி கொம்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எத வேணாலும் செய்யலாம். யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது. அப்படின்ற நெனப்பு உங்க மனசுல இருக்கா? தண்டனை கொடுப்பதற்கு நீங்க என்ன நீதிமன்றமா? இல்ல கடவுளா? ஒரு இளைஞன கொடூரமா அடிச்சு கொலை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு உங்க மனசாட்சி உறுத்தலையா? இது காவல்துறைக்கு மிகப்பெரிய கேவலம் அப்படின்னு காவல்துறைய வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க மதுரை உயர்நீதிமன்றம். சிவகங்கை இளைஞன் அஜித்குமார் அவர்களின் இறப்பில் இருக்கக்கூடிய மர்மங்களையும் உண்மையையும் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு மதுரை உயர்நீதிமன்றம். மதுரை உயர்நீதிமன்றம் போலீஸ் அடிச்ச அடியில டப்பா டான்ஸ் ஆடி ஒவ்வொருத்தரும் குளிர்ஜரம் வந்து சைலண்ட் மோட்ல போய் படுத்துக்கிட்டாங்க. இந்த 2 நாளா ஒட்டுமொத்த மீடியாவுமே ஆக்கிரமிச்சது இளைஞன் அஜித்குமாரோட மரணம் தான். இவர் எந்த மாதிரி கொடூரமா கொலை செய்யப்பட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து வரக்கூடிய எல்லா தகவல்களும் நமக்கு பதபதைப்பு தான் கொடுக்குது. காரணம், இவரை போலீஸ்காரங்க தாக்குன ஒரு வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வெளியாயிருக்கு. அந்த வீடியோ தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கு. கையில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பிவிசி பைப்பு, அதை வச்சு காவல்துறை அதிகாரிகள் ஒரு 6 பேர் சேர்ந்து அவரை மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. அவர் கெஞ்சிராரு விட்டுருங்கன்னு, ஆனாலும் அடிச்சுட்டே இருக்காங்க. அதை ஒரு நபர் பதிவு செஞ்சிருக்காரு பின்புறமா இருந்து. இந்த வீடியோ வெளிவந்ததுல இருந்து மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு தமிழ்நாடே போயிருச்சு. இதுல குறிப்பா சாத்தான் குளத்துல நாம செஞ்ச பாவத்தை தீக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக இந்த விதத்துல பரிகாரத்தை தேடி இருக்காங்க அஜித்குமார் விஷயத்துல. மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த மாதிரி அஜித்குமார் வந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு, இதுக்கு தக்க நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எதுக்காக வந்து உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இரவோடு இரவாக அவரோட உடல் நல்லடக்கம் செஞ்சீங்க அப்படின்னு ஹைகோர்ட் முதல் கேள்வி கேட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஹைகோர்ட் இதுல ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல கூட ஒரு பதில் கூட சொல்லல காக்கி சட்டைகள். ஸ்கூல்ல எல்லாம் ஹோம்வொர்க் கொடுப்பாங்க மிஸ். அந்த ஹோம்வொர்க் கொடுத்தப்போ ஒரு கூட்டம் வந்து போய் சப்மிட் பண்ணிடுவாங்க நீட்டா. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணும்னா எப்படியாவது மிஸ் கிட்ட பேசி டிமிக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டிமிக்கி கொடுக்குற வேலையை தான் இன்னைக்கு காவல்துறை கோர்ட்ல பண்ணலாம் நினைச்சு காலையில ரொம்ப ராஜ நடை போட்டு வீர நடை போட்டு வந்திருக்காங்க. ஆனா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் போட்ட போடுல டப்பா டான்ஸ் ஆடி வெளியில ஓடி போய் கேட்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த மேடைக்கு வரணும் அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட கேள்வி அசிஸ்டன்ட் கமிஷனருங்கன்னு கேட்டிருக்காங்க. அவரு வரல. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டிருக்காங்க, அது கையில இல்ல. இவர் தாக்கப்பட்ட வீடியோ எங்கன்னு கேட்டிருக்காங்க, அதுவும் இல்ல. இது சம்பந்தமா வேற ஏதாவது நீங்க தகவல்களோ இல்ல உங்க சைடு நியாயமா வச்சுக்கீங்கன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. அரசு வழக்கறிஞர் முழின்னு முழிச்சிருக்கிறாரு. அப்ப ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/2 மணி நேரம் டைம் தரேன், நான் கேட்ட எல்லா ரிப்போர்ட்ஸும் என் டேபிளுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. உடனடியா வந்த உடனே இதுல ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன, எஸ்பியை உடனடியா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு காணொலியில பேசும்போது சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கண் துடைப்பு டிராமாவெல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு விஷயம் கிடையாது நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல தான் ஜட்ஜஸும் கேட்டிருக்காங்க, யாரை ஏமாத்துறதுக்காக யாரை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிராமாவை பண்ணியிருக்கீங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வெளியிலேயே கொடுக்காம அவங்க தாய்கிட்டையும் ஒப்படைக்காம அப்படியே மறைச்சி வச்சிருந்தாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் மனசையும் கல்லாக்கிட்டு தான் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை படிக்க முடியும். கிட்டத்தட்ட 44 இடத்துல இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் கொடூரமாக தாக்குனதுனால தான் 44 இடத்துல அந்த பையனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல முடியாத இடங்கள் எல்லாம் கொடுமையாக ரொம்ப சித்திரவதை பண்ணி அவங்க தாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமாக இந்த விஷயம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது, நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட டீனை வர வச்சுட்டாங்க ஹைகோர்ட்டுக்கு. உலகத்திலே ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல, ஆனா ஒரு நபரை தூக்கிட்டு போய் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எப்போ இறங்குவாங்க அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவா போகுது, அரசுக்கு எதிராக கடுமையான விஷயங்கள் திரும்புது அப்படின்ற பட்சத்துல தான் உயரதிகாரியின் உத்தரவின் பேரில் மட்டும் தான் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இறங்க முடியும். அப்ப யாரோ ஒரு உயரதிகாரி, இது எப்படி இந்த கதை போய் முடியுதுன்னா, யார் அந்த சார் பார்ட் 2, இப்ப யாரோ ஒரு சாரை காப்பாற்றுவதற்கு தான் இப்ப இந்த 6 போலீஸை வந்து பலியாடாக்குறாங்க. 6 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சே கொண்டிருக்காங்க. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய கொடூரம் இருக்குல்ல, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. எத்தனையோ நாட்கள் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை முறை காவல்துறை ஆபாசமா பேசுறது, அவதூறா பேசுறது, ஆனா உன்ன கை ஓங்குறது, நீ என்ன பெரிய இவனான்னு கேட்கறது. ஆனா இன்னைக்கு ஒட்டு மொத்தமா காவல்துறையை கேவலப்படுத்துற அளவுக்கு தான் இந்த ஜட்ஜஸோட கேள்வி இருந்தது. இது வந்து அடுத்து இந்த வழக்கு வந்து எதை நோக்கி போகும், என்ன மாதிரியா போய் முடியும் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. காவல்துறை வந்து தலை குனிஞ்சு நிற்கிறது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன், நீங்க அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தையே சிதைச்சிட்டீங்க. அந்த மாவட்டத்தின் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர் அந்த வீட்டுக்கு போறாரு. போய் அவரோட தம்பிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் நடந்துருச்சுமா சாரிமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அவர்களும் போன்ல பேசுறாரு, நடந்திருக்க கூடாது, இதுக்கு வந்து நான் நியாயப்படுத்த விரும்பல, இது தவறு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் மகிழ்ச்சி தான், நம்ம வரவேற்கிறோம் தான். அந்த குடும்பத்தோட ஆறுதலா இருந்து அந்த துன்பத்தில் பங்கெடுக்கணும். அதான் இதெல்லாம் எப்போ பண்ணியிருக்கணும். ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் பேசி, ஊடகம் முழுவதும் பேசி, தொண்டை தண்ணி வத்த எல்லாரும் கத்தி, அந்த குடும்பம் கண்ணீர் விட்டு அழுது கதறி போலீஸ் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் நியாயம் கிடைக்கும் இல்லையா. இப்ப இது ஒரு முதலமைச்சர் வீட்டில் இப்படி ஒரு கொலை நடக்குமா, இல்ல ஒரு அமைச்சர் வீட்டில் இது நடக்குமா, சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில், ஒரு கவுன்சிலர் வீட்டில் இப்படி போன்ற விஷயம் நடக்குமா?
இதுல அந்த ஊர் சேர்மேனோ இல்ல திமுக ஏதோ ஒரு பதவியில் இருக்காராம், அவர் போய் அவங்க அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் பேரம் பேசியிருக்காரு. ஒரு 50 லட்ச ரூபா தர்றோம், நீங்க வந்து பொறுத்துக்கங்க, இதை மன்னிச்சு விட்டுருங்க. எதுக்குங்க விடணும்? 50 லட்ச ரூபா கொடுத்தா அந்த பையனோட உயிருக்கு மதிப்பு 50 லட்சமா? இதே போல நாளைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி யாரோ தெருவில் தாக்குறாங்க, நாங்க ஒரு 10 லட்சம் கொடுத்துறோம், நீங்க ஏத்துக்கங்கன்னா ஏத்துக்க முடியுமா? எவ்வளவு கொடூரமான விஷயம், ரொம்ப யதார்த்தமான விஷயம் தான். உங்க வீட்டில் இது நடக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த கதை முடிஞ்சிருச்சு. என் வீட்டில் ஒருத்தன் எப்படி வந்து ஒருத்தன் மறைஞ்சா என்ன வழி வலிக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை எளிதாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஏன் நம்ம இவ்வளவு கோவப்பட்டு கொந்தளிச்சு பேச வேண்டிய தேவை இருக்கு? அவனை என் வீட்டில் பிறந்த ஒருத்தனை நான் கருதுறேன், அதனால நான் பேசுறேன். இப்படித்தான் ஒவ்வொருத்தருமே பேசுறாங்க. இதுல ரொம்ப கொடூரமான கேவலமான கீழ்த்தரமான விஷயம் என்ன? மிளகா பொடியை தண்ணியில போட்டு அதை குடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது? யாரோ ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மீண்டும் ஒரு முறை கேட்கிறோம். 2 பேர் புகார் கொடுக்குறாங்க, அம்மாவும் மகளும் கொடுக்குறாங்க. 10 பவுன் நகையை வந்து காருக்குள்ள நாங்கள் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு. ஏங்க 10 பவுன் நகையை வச்சுட்டு நீங்க எப்படிங்க சாதாரணமாக வர முடியும்? அதுவும் கார் பார்க்கிங்க்கு நீங்க தானே கொடுத்து விட்டுருக்கீங்க, காரை போய் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீதிபதிகள் இதுல என்ன ஒரு ஆழமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வெறும் 6 பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயத்துக்கு நீதி கிடைச்சிருமா? இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாருமே நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம், தக்க நடவடிக்கை எடுக்கணும், தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஹைகோர்ட் முன்னாடி தலை குனிஞ்சு வெக்கமேலாம ஒத்துக்கிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள். என்ன ஒத்துக்கிட்டாங்க? மடப்புரம் காளியம்மன் கோவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு எஸ்ஐ தான் எடுத்துட்டு போனாரு, அவர் எடுத்துட்டு போய் எங்கேயோ பாதுகாத்து வச்சிருக்காரு அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையுமே நாளைக்கு நீங்க ஒப்படைக்கணும். இதற்கு ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஜான் சுந்தர்லால் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணி இந்த விஷயத்தில் அவர் வந்து விசாரிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப நமக்கு இன்னொரு கேள்வியும் எழுதுல. சாத்தான்குளம் வழக்குல இங்கேயாவது ஒரு உயிர், அங்க அப்பா மகன் ஒரு குடும்பமே செதஞ்சு, அந்த குடும்பத்துக்கே 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் ஒரு தீர்ப்போ ஒரு நீதியோ நியாயமோ கிடைக்கல. அப்போ இந்த வழக்குல வெகு விரைவில் விசாரிச்சு நியாயத்தை பெற்று தருவாங்க அப்படின்றத நம்ம எப்ப நம்புறது? சாமானியனுக்கு சட்டம் ஒரு மாதிரி, பணம் இருப்பவனுக்கு சட்டம் ஒரு மாதிரி, பவர்ல இருக்கிறவனுக்கு சட்டம் ஒரு மாதிரி அப்படின்னா அப்போ எதுக்கு நாட்டில் ஒரே சட்டம், ஒரே நாடு, ஒரே சட்டம் அப்படிலாம் ஏன் சொல்லணும்? இந்த விஷயத்துல இது வந்து அரசியல் பண்றாங்க எதிர்கட்சிகள். அரசியல் பண்ணதான் செய்வாங்க. ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்ட வேண்டியதான் ஒரு நல்ல எதிர்கட்சியின் வேலை. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னும் கடுமையான எதிர்ப்பு குரல் வந்திருக்கணும். அண்ணன் அண்ணாமலை ஆகட்டும், சீமான் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இல்ல வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், எல்லாருமே வந்திருக்கணும். அந்த தாய் கதறி அழுகுறாங்க. என் பிள்ளைய வந்து நேற்று நான் யூனிஃபார்ம்ல பார்த்தேன், இன்னைக்கு நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இப்படி பணமா வாங்குறேன்னு, இதுக்கு நான் யார்கிட்ட போய் தீர்ப்பு கேட்பேன், யார்கிட்ட நியாயம் கேட்பேன் அப்படின்னு அழுது கதறாங்க. அந்த காளியம்மன் கோயிலை வணங்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், இந்த சட்டமும் சரி, இந்த காவல்துறை அதிகாரிகளும் சரி, இந்த நீதிமன்றமும் அவங்களெல்லாம் விட்டா அந்த காளியம்மன் எப்படி சக்தி வாய்ந்த காளியம்மன்றது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அந்த கோவில் வளாகத்துல எங்க அடிச்சே கொண்டிருக்கீங்க. 27 வயசு பையன், அந்த பையனோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்? எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும்? அம்மாக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சிருப்பான்? சிறு வயதிலே தந்தை இழந்த ஒரு மூத்த மகன், அவனோட தம்பி இன்னைக்கு சொல்றாரு, எங்க அண்ணன் போயிட்டான், ஆனா இனிமேல் இது யாருக்கும் நடக்கக்கூடாது. இதைத்தானங்க ஒவ்வொரு குடும்பமும் இழப்பு வரும்போது சொல்லுது. எனக்கு இது நடந்துருச்சு, ஆனா இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது. ஒருத்தர் கூட சமீபத்தில் என்கிட்ட கேட்டாரு, தம்பி நீங்க அதிகமா மக்களை குறை சொல்றீங்களே, மக்கள் விழிப்புணர்வோடு இல்லைன்னு சொல்றீங்களே, மக்கள் என்னதான் தம்பி பண்ணுவாங்க? இது போன்ற குற்றங்கள் நடந்தால் மக்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க? கரெக்டு தான், இது போன்ற குற்றங்கள் நடக்குது, மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்கல்ல, ஒரே பதில் தான், இது போன்ற அயோக்கியர்களை, திருடர்களை ஆட்சிக்கட்டில் அமர்த்துவது யார்? நமக்கு தெரியும், திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி. வேற என்னப்பா பண்றது? நான் பரம்பரை திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், பரம்பரை அதிமுகவுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நம்மளை சுத்தி வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் துரோகம் பண்றோம், அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் துரோகம் பண்றோம். இப்போ எப்படிப்பட்ட சுயநல வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? யாரோ வீட்லயும் நடக்குது, யார் வீட்லயும் செத்து போனா நமக்கு என்ன அப்படின்னு நம்ம அமைதியா போறோம், வேலைக்கு போறோம், வந்து தூங்குறோம். இதுல எந்த பாதிப்பும் கிடையாது, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஆனா நாளை பின்ன குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சுவாசிக்க காற்று என்ன பண்ணுவோம்? தெருவில் இறங்கி போராடுவோம்ல. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம தள்ளப்படும். ஏன் இந்த விஷயத்தோட நம்ம இந்த விஷயத்தை பேச வேண்டியது இருக்கு? மக்கள் நம்ம தப்ப வேடிக்கை பார்க்கறது மிகப்பெரிய தவறு, மாபெரும் குற்றம். இன்னைக்கு அஜித்தோட குடும்பத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்கோ அந்த குடும்பத்துக்கு இழப்பு தான். நீங்க 500 கோடி கொடுங்க, அந்த பையன் திரும்ப வரப்போறாரா? அந்த தாய்க்கு மகன் போயாச்சு, அந்த அண்ணனுக்கு தம்பி போயாச்சு. தொடர்ச்சியா வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த விஷயத்திலாவது நீதிமன்றம் இன்னைக்கு கடுமையாக நடந்தது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அஜித் குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய நியாயமும் நீதியும் கிடைக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தாய்கிட்ட பேசும்போது கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தர சொல்றேம்மா. அவர் என்ன பண்ணித்தர சொல்றாருன்னு தெரியல, ஆனா அந்த தாய் என் பிள்ளைக்கு இப்படி நடந்ததுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்க, தண்டனையை பெற்றுக் கொடுங்க, அவ்வளவுதான் அவங்க கேட்கறாங்க. உங்கள்ட்ட உங்க நீதி கேட்கல, நீதி
இப்போ இந்த புகாரை கொடுத்த அந்த பெண்மணி நிக்கிதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கட்டப்பை இருந்துதான் அந்த துணிமணிக்கு அடியில் இவங்க வந்து நகையை வச்சிருந்தாங்களாம். ஏன் நகை இதுக்குள்ளே வச்சிங்கன்னு கேட்டால், நாங்கள் ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போனோம், ஸ்கேன் எடுத்தோம், அப்போ நகையை கழட்ட சொன்னாங்க, அது 2 மணி நேரம் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வந்து அந்த கட்டப்பைக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் வந்தோம், அதனால தான் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவிலுக்குள்ளே வரும்போதே இவங்க ஏதோ தலைமைச் செயலகத்திலேருந்து ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துருது, ஏன் நீங்கள் ஸ்கேன் சென்டர்லேயே கூட கீழே விட்டுருந்துருக்கலாம்ல, இல்லை ரோட்டில் எங்கேயாவது விட்டுருந்துருக்கலாம்ல, இவர் தான் எடுத்தாருன்னு உங்கள்கிட்ட சாட்சி இருக்கா? கோவிலை சுற்றி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது, எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் அவர் நகை திருடுற மாதிரியோ இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட ஆக்டிவிட்டிஸ் அப்நார்மலாவோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உங்களால் ஒரு உயிர் போயிருக்கு, அதை மறந்துடாதீங்க. இது வாழ்க்கை முழுக்க உங்கள் மனதை உறுத்தி கொண்டே தான் இருக்கும். 6 காவலர்கள் இருந்திருக்காங்க, அதில் 5 பேரை கைது பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் யார்? அந்த உயரதிகாரி யார்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தது யார்? அந்த உயரதிகாரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 5 காவலர்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? 10 நாளில் பெயிலில் விட்டுருவீங்களா? இல்லை 14 நாளில் ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து மனம் திருந்தி மனம் உருகி மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்களை வெளியில் விட்டுருவீங்களா? இப்போ நம்ம என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அந்த குடும்பத்தில் பிறக்காத ஒரு மகனாக நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, அரசு என்ன பண்ணணும்னா, இது போன்ற லாக்அப் டெத்தில் இன்வால்வ் ஆகிறவங்க, பப்ளிக் அப்யூஸ் பண்ணுறவங்க, இது போன்ற கொடூரமான மனநிலை உள்ள இந்த மாதிரி காவலர்களுக்கு முதல்ல அவங்களுக்கு எங்கேயாவது ஹோமேஜில் சேர்த்து விடுங்க. மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் நோயையும் சரி பண்ணுங்க. இது ஒன்று. இதுக்கு அடுத்த 3 தலைமுறைக்கு இந்த குடும்பத்தில் இருந்து யாருமே காவல்துறைக்கு வர முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுங்க, பண்ணுங்க. அப்பதான் கடுமையா இருக்கும் பட்சத்தில் தான் அது போன்ற தவறுகள் நிகழாது. என்ன ஆகும், எவனையாவது அடிச்சிடாதரா தேவையில்லாம, அப்புறம் உன் குடும்பத்தில் 3 தலைமுறைக்கு யாருமே காவல்துறைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல திமுகலையும் மானஸ்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் மிகப்பெரிய காட்டமான ஒரு அறிக்கையை வந்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது போன்ற மாவு கட்டு போட்டு வலிக்கு விழுகிறாங்கல்ல, ஏன் அரசியல்வாதிகள் வந்து வலிக்கு விழுகிறது இல்லை, ஏன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வலிக்கு விழுகிறது இல்லை, ஏன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தப்பிச்சு போகிறப்ப என்கவுண்டர் செய்யப்படுறது இல்லை, எனக்கு ரொம்ப மனசில் வலியும் வேதனையும் இருக்குது, இது கொடூரமான கொலை, இதிலிருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு இன்றைய அரசாங்கத்தின் எம்எல்ஏ பேசியிருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்ம தலைவர் கோச்சுக்குவார், துணை முதலமைச்சர் கோச்சுக்குவார், மாவட்ட செயலாளர் கோச்சுக்குவார் அப்படின்லாம் எதையுமே யோசிக்காம ஒரு காட்டமான பதிவு பண்ணதுக்கு அவருக்கு ஒரு சல்யூட் கூட இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி எப்படி அரசியல் பண்ணணும்னே தெரியாத ஒரு நபர், ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விஷயத்தில் அவர் கட்சி சார்ந்த ஒருவர் தான், வழக்கறிஞர் தான், இந்த விஷயத்தை பூதாகரமாக்கி இந்த வழக்கு மன்றத்திலையும் வழக்காடி இருக்கிறாரு. அதற்கும் நம் பாதம் தொற்ற நன்றிகள். ஏன் அப்படின்னா, இது அவர் மக்களுக்கு செஞ்ச ஒரு நல்ல விஷயமோ இல்லையோ, ஆனால் அந்த குடும்பத்துக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய உதவி இது. இதில் எவ்வளோ புத்திசாலிகள் பாருங்க. நம்ம காவல்துறை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் நமக்கு தெரியும். அந்த இன்டெலிஜென்ஸை கோர்ட்டில் காட்ட முடியாதுல்ல. ஏன்னா எப்பயுமே டேடுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் நீதிபதிகள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தடயங்கள்லாம் அழிக்கிறோம்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கேருந்த வாட்டர் பாட்டில், அந்த மிளகா பொடி, அப்புறம் உடஞ்ச பைப்பு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜட்ஜு தெளிவாக என்ன கேட்டிருக்காருன்னா, அங்கே எடுக்கக்கூடிய அந்த எடுக்கப்பட்ட பொருட்களையும் சரி, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் சரி, அதையுமே சேர்த்து நாளைக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. உங்கள் மேலே தவறே இல்லை, நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா எதுக்கு நீங்கள் அதெல்லாத்தையும் மறைக்க நினைக்கணும்? அங்க இருக்கக்கூடிய கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன், அதிகபட்சம் 13 to 14 வயது தான் இருக்கும், அந்த பையனால பேச முடியல. மீடியாவில் அவன் பேசும்போது அழுகுறான். அந்த அண்ணனை அடிச்சாங்க, அடிச்சவர் கத்துனாரு, விட்டுருங்கன்னு கத்துனாரு, நடுவில் அவருக்கு ஃபிக்ஸும் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைங்க இது. இதை வந்து ஒரு வீடியோவில் நம்ம பேசி முடிக்க முடியாது. அவ்வளவு வழி தாங்கி என்ன பண்ணுவோம். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்க்குறேன், நாய்க்குட்டி இறந்துருச்சுங்க. அந்த நாய்க்குட்டி இறந்துருச்சுன்னு சொல்லி ஒரு குடும்பம் கதறி அழுதுச்சு. அப்போ நாய்க்குட்டி மேலே நம்ம அவ்வளவு பாசம் வைக்கிறோம். அப்போ குடும்பத்தில் ஒரு மனிதனை 27 ஆண்டுகள் அவங்க கூட வாழ்ந்த நினைவுகள், அவங்க கூட இருந்து நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. ஒரு நடுத்தர குடும்பம் தான், ஒரு கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்குற ஒரு பையனோட வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. இந்த காவல்துறையின் குடும்பத்துக்கும் இது உறுத்தி கொண்டே தான் இருக்க வேண்டும். நீங்க என்னதான் மன்னிப்பு கேட்டு மனம் உருகி நீதிபதிட்ட கெஞ்சி ஒரு நாள் வெளியில வருவீங்க. நீங்க ஒன்றும் அப்படியே வந்து ஆண்டு முழுக்கவும் ஜெயிலில் இருக்க போதில்லை. ஆனால் வெளியில் வந்தாலும் இந்த இறப்பும் இந்த கொடூரமான கொலையும் உங்கள் மனதை வாட்டிக்கொண்டே வதக்கி கொண்டே இருக்க. இந்த 6 ஸ்பெஷல் கான்ஸ்டபிள்ஸ் அவங்க வந்து இந்த எப்படியாவது இந்த காணா போன நகைக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும், அந்த குடும்பத்துக்கு நாம் ஒரு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு போராடினீங்கல்ல. ஒரு தமிழ் குடிமகனாக உங்களிடம் எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நிறைய அரசியல்வாதிகள் வந்து ஊழல் வழக்கில் வந்து அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க. இன்னும் பல 100 கோடி வந்து கொள்ளையடிச்சிட்டு வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி காளியம்மன் கோயில் வாசலில் பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு உங்களோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு நல்லா இருக்குங்க ஐயா. அதுக்கு என் அன்பான வேண்டுகோள்.